ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரிமிச்சி. என்னடா இது வட்ட வட்டமாக புதுசாக இருக்கே அப்படிலாம் இல்லைங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாழைப்பழம் வச்சு செய்கிற பணியாரம் தான். இதுக்காக நான் ஒரு வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, லைக் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக அது கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மோஷன் பிரச்சனைலாம் கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வந்துட்டு வாழைப்பழம், கோதுமை இதெல்லாம் சேர்க்கறதால அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கான்ஸ்டிபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வயிறுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். டைஜஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், நல்லா இருக்கும். இதை வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கூடவே நான் பனஞ்சக்கரை சேர்த்துருக்கேன். பனவெல்லம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த பனவெல்லம் தான் சேர்த்துருக்கேன். பனவெல்லம் சேர்த்து நல்லா ரெண்டும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். வாழைப்பழம், பனவெல்லம், நீங்கள் கண்டிப்பாக வாழைப்பழமும் பனவெல்லமும் ட்ரை பண்ணுங்கள். சுகரோ இல்லை வெல்லமோ அதை ட்ரை பண்ணுறத விட இந்த பாம் சுகர் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது ரெண்டு காம்பினேஷனும் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பழனி பஞ்சாமிர்தம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதிலலாம் இது தான் ஃபார்முலா. வாழைப்பழம் அந்த பனவெல்லம் தான் போடுவாங்க. அதுதான் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ், அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக இதையே ட்ரை பண்ணுங்கள். இதையே ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி கேட்கவும் செய்வாங்க. இதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று போல் கரைஞ்சி வரணும். அந்த வெல்லம் எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், இல்லை பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா மாவும் நல்லா கலந்து அந்த பனம் சுகர் எல்லாம் வந்துட்டு பனங்கள் கண்டு பனை வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம பனை வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வரும். இதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் அந்த பனை வெல்லத்தை சேர்க்குறேன். ஏன் சேர்க்குறேன்னா, அங்கங்கே கொஞ்சம் அந்த பனை வெல்லம் வந்துட்டு திட்டாக இருக்கும். அது அந்த சூடில் நம்ம அந்த பணியாரம் போடும்போது அந்த சூடில் வந்து கரைஞ்சும் கரையாமல் அங்கங்கே வாயில் சிக்கும். அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ பணியாரம் கல் வந்து ஸ்டவ்வில் வச்சு நான் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு சூடு பண்ணுறேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழியிலையும் கொஞ்சம் மாவு ஃபில் பண்ணி நல்லா வேக வைக்க வேண்டியது தான். எல்லா கல்லும் குழியிலையும் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இது எப்படி வெந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு. இப்போது 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அந்த விளிம்புகள் எல்லாம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போது எனக்கு அடி சைடு வெந்துடுச்சு. அப்போது நான் திருப்பி போடலாம். அந்த விளிம்புலாம் கோல்டன் கலரில் நல்லா நமக்கு விசிபிளாகவே தெரியுது. இவ்வளோ அழகாக எல்லாம் கோல்டன் கலராக வந்துடுச்சு. பேக் சைடு அடி சைடு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டு நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்புறம் ஒரு விஷயம் நான் விட்டுட்டேன், எப்போவுமே மாவு கரைச்சி ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுங்க. அப்படியே மாவை வந்து கரைச்சி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊற்றும் போது தான் அது நல்ல ஒரு இதுவாக வரும். எல்லாம் மிக்ஸ் ஆகி பைண்டிங் ஆகிட்டு ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். உடனே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றுறத விட ஒரு 10 நிமிஷம் அதை வச்சுட்டு அப்புறம் கழித்து ஊற்றும் போது நல்ல ஒரு இதாக இருக்கும் பாருங்கள். நல்லாவே ஒரு சாஃப்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபுட்டாக கொடுக்கலாம். நல்லா இருக்கும், ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன்லாம் ஆயிடுச்சுன்னா உடனே இதை செஞ்சு கொடுத்துருங்க. சூப்பராக ஃப்ரீயாக எல்லாமே கிளியர் ஆகிடும். குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல்ன்றது வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.